ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உனக்கான காரியத்தில் இப்போது நீ வெற்றி பெற்று பேரின்பமும் பெருமகிழ்ச்சியும் அடைய போற. அதுவும் இது எப்படி இவ்வளவு சுலபமாக நடந்து முடிஞ்சதுன்னு நீயே ஆச்சரியப்படும்படி உன்னை இன்ப அதிர்ச்சியில் மூழ்கடிக்கதான் காலையிலேயே உன்னை தேடி வந்துட்டேன் என் செல்லமே. எப்போதுமே வெற்றி பெறுவது எப்படிங்கிறது யோசிக்கிறத விட நம்ம எப்போ தோல்வி அடைஞ்சோம், எப்படி இது நடந்ததுன்னு தவறான விஷயங்களை யோசிச்சு அதன் மூலமாக உன் தவறுகளை திருத்தி கொண்டா கண்டிப்பாக நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய். எந்த தயக்கமும் இன்றி உன்னுடைய தவறை சுட்டி காட்டுவதற்கு இந்த சாயப்பா நான் இருக்கும்போது நிச்சயமாக நீ அதிர்ஷ்டசாலிதான். இனிமேலும் எந்த விஷயமும் உன் வாழ்க்கையில எதுவுமே தவறாக நடக்க நான் விடமாட்டேன். உன் வாழ்க்கையில நிச்சயமா எல்லாமே சரியாகும். ஒரு நாள் எல்லாமே மாறும் என நம்பிக்கையோடு தானே காத்திருந்தாய். எல்லாம் ஒரே நாளில் மாறப்போறதில்ல, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்தது போல இப்போது உன்னுடைய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் கவலைகளும் கலக்கமும் எல்லாமே தீர்ந்து போய் உனக்கான நல்லது நடப்பதற்கான நேரம் வந்துருச்சு. நீயும் உன் வாழ்க்கையில வெற்றி கயிற்றை தொடப்போகிறாய். நீ நினைச்ச காரியங்கள் எல்லாம் நல்லபடியா நடப்பதற்கான நேரத்தை கைகூடி வர செய்துவிட்டேன் என் தங்கமே. நிரந்தரமில்லாத விஷயத்தை நினைச்சு நிம்மதி இல்லாமல் அலைவதுதான் மனிதர்களுடைய வாழ்க்கையா இருக்கு. அதை விட்டுட்டு எது உனக்கு கிடைச்சிருக்கோ அதுதான் நிரந்தரம்னு அதை முழுசாக எதிர்கொள்ளக்கூடிய வேலைகளை பாரு. உன்கிட்ட என்ன இருக்குதுன்னு நினைக்கிறத விட்டுட்டு என்ன இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு உன்னை கேலி பேசுவதற்காக இந்த உலகம் தயாராகத்தான் இருக்கும். யார் உன்னை கேலி செய்தாலும் புறக்கணித்தாலும் கிண்டல் செய்தாலும் ஏளனமாய் பேசினாலுமே எதையும் நினைச்சு நீ கவலைப்படவும் வேணாம், எதையும் உன் காதுகளால் கேட்டுக்கொள்ளவும் வேண்டாம். நம் செயல்களால் மற்றவர் வருத்தப்படக்கூடாது நினைக்கிற உன்னை அடுத்தவர் கஷ்டப்படுத்தினா அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருப்பேனா என்ன? கூடிய சீக்கிரமே உனக்கு கஷ்டத்தை கொடுத்தவர்கள் அவர்களே தன் தவறுகளை நினைத்து வருந்தக்கூடிய அளவில் அவர்கள் வாழ்க்கையில் சில சூழ்நிலைகளை நான் உண்டு பண்ணதான் போகிறேன். நீ எதை நினைச்சும் பயப்படாத. இருட்டுக்கு பயந்தா இரவு நிச்சயமா தூங்க முடியாது. அதே போல கஷ்டத்துக்கு பயந்தா வாழ்க்கையை நிம்மதியா வாழ முடியாது. நீ உழைப்பதற்கு பயந்த ஆள் கிடையாது. அப்படி இருக்கும்போது வாழ்க்கையில போராடி முயற்சி செய்து முன்னேறி வெற்றி பெற ஆள தயாராக என் தங்கமே. வாழ்க்கை ஒரு நிமிஷத்துல நிச்சயமா மாறாது. ஆனா நீ ஒரு நிமிஷத்துல எடுக்கிற முடிவு உன் வாழ்க்கையவே மாற்றிவிடும். இந்த நிமிடம் நீ முடிவிடு. வாழ்க்கையில நடக்கிற எல்லாத்தையும் என் சாயப்பா கிட்ட நான் விட்டுடுறேன். சாயப்பா எல்லா விஷயங்களையும் சரி செய்யுங்க, எனக்கு சந்தோஷத்தை கொடுங்கன்னு உன் வாழ்க்கைக்கான பொறுப்புகளை என்னிடம் விட்டுவிடு. இந்த ஒரு நிமிடம் நீ எடுக்கக்கூடிய முடிவின் மூலமாக உன் வாழ்க்கையவே நான் முன்னேற்றமாக மாற்றுவேன் என் தங்கமே. இரும்புல இருக்கக்கூடிய துரு என்பது அந்த இரும்பை முழுவதுமாக அழித்துவிடும். நீ இரும்பாக இரு, ஆனா உன் சிந்தனையில் துரு ஏறாம பார்த்துக்கோ. சிந்தனை எப்போதும் புதியதாகவும் புத்துணர்ச்சி கொண்டதாகவும் புதிதாகவும் மாறிக்கொண்டே இருக்கணும். அப்போதுதானே உன் வாழ்க்கையும் முன்னேற்றம் உள்ளதாக மாறும். எப்பவுமே பொய் சொல்லி ஒரு விஷயத்தை அடையலாம் நினைச்சு ஆசைப்படாத. பொய் சொல்வதன் மூலமாக கிடைக்கும் சந்தோஷம் அதிக நேரம் நீடிப்பதில்லை என் செல்லமே. அதனால உண்மையவே தைரியமா நீ சொல்லு. அது நிச்சயமாக உனக்கான பலனையும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நீ தனியாகவே நின்றாலும் தன்மானத்தோடு நிற்பதால் அதில் தவறேதும் இல்லை. நிச்சயமாக உன்னை ஜெயிக்க வைப்பதற்கு நான் உனக்கு உறுதுணையா இருப்பேன். எப்போதும் நீ நீயாக இரு. உன்னை பிடிச்சவங்க உன் கூட பழகட்டும். உன்னை வெறுத்தவர்கள் உன்னை விட்டு விலகி போகட்டும் என் செல்லமே. தனிமையில இருக்கிறது வேதனையா இருக்குன்னு மட்டும் நினைச்சிடாத. நீ சாதனை செய்யக்கூடிய அளவுக்கு பல சிந்தனைகள் நீ தனிமையில் இருக்கும்போதுதான் உனக்கு வரும். தனிமையிலேயே உனக்கான விஷயங்களை சரியாக சிந்தனை செஞ்சு உன் காரியங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கு துடிப்பாக வேலை செய். சில நேரம் நீ நினைச்சது நடக்காம நீ தோற்பது போல தெரிந்தாலும் நம்பிக்கையோட இரு என் செல்லமே. ஆனால் யாரையும் நம்பி தோத்து போயிடாத. ஒன்ன நீ முழுசா நம்பு. இந்த சாயப்பா மீது முழு நம்பிக்கை வை. இன்னைக்கு நடக்காததை நாளைக்கு நிச்சயம் நடத்தி தர்றேன். நான் உனக்கு ஏற்கனவே சொன்னது போல இன்று உனக்கான காரியங்கள் நிச்சயம் வெற்றிகரமாக நடந்து முடியும். உன்னை நிராகரித்தவர்களே உன் வீடு தேடி வந்து உன்கிட்ட பேசுவதற்காக காத்திருக்கும் நிலைமையை நான் உருவாக்குவேன் என் செல்லமே. அதுவும் ஒரு வகையில உனக்கு வெற்றிதான். நேற்றைய தோல்வி என்பது நாளைய வெற்றியாக மாறும் என்ற நம்பிக்கையோடு தானே இத்தனை நாள் காத்திருந்தாய். இன்றைய நாள் நிச்சயம் உனக்கான வெற்றிகரமான நாளாக இருக்கும். உன் வாழ்க்கையில நீ மறக்கவே முடியாத அளவுக்கு உனக்கான சந்தோஷத்தை இன்னைக்கு நான் அள்ளித்தரப்போறேன்.